தானியேல் என்றால் என்ன பொருள் அப்படின்னா, பேப்பர் பேனாகிறவங்க எழுதிக்கணும், இல்லைன்னா மனசுலாவது எழுதிக்கணும். தானியேல் என்றால் காட் இஸ் மை ஜட்ஜ், கடவுள் எனக்கு நீதிபதியா இருக்கிறார். இல்லை, கடவுளே எனக்கு நீதிபதினா வக்கீல்னா எனக்கு ஆஃப்டர் ஆல் அல்ல சொல்லாமா? எந்த வக்கீல் வாதாடினாலும் நீதிபதி சரியா நீதி செய்வார். கடவுள் எனக்கு நீதிபதியா இருக்கும் பட்சத்தில் நான் யாருடைய உதவியும் தயவையும் இங்கே நாட வேண்டிய தேவை எனக்கு இல்லை. கடவுள் எனக்கு நீதி செய்வார். அபிஷேக் கிட்டந்தோ அல்லது அந்த தம்பிக்கிட்டோ அல்லது அந்த தம்பிக்கிட்டோ நீதி கிடைக்குன்னு எதிர்பார்த்தா நான் ஒரு ஏமாளி. நிச்சயமா இவங்க எனக்கு நீதி செய்ய மாட்டாங்க. ஆனால் கடவுள் எனக்கு நீதி செய்வார். ஏன்னா நான் தானியேல், கடவுள் எனக்கு நீதி செய்கிறார். இந்த நேபுகாத்நேச்சர், தம்பி இனிமேல் உனக்கு பேர் தானியேல் கிடையாது. ஏன்னா கடவுள்லாம் உனக்கு நீதி செய்ய மாட்டார். அதெல்லாம் ஊநாடு, அதெல்லாம் ஊநாடு. இப்போ நான் என் நாட்டில் இருக்கிற நீ எனக்கு அடிமை நீ, எனவே உனக்கு பெயர் பெல்தசாஸ்தார் அப்படின்னு வைக்கிறான். பெல்தசாஸ்தார்னு என்ன பொருள் என்றால், என் வாழ்வை காப்பாற்றும் என்று யாசகம் செய்கிற பொருள். ஐயா என்னை காப்பாத்தியா, ஐயா என்னை காப்பாத்தியா. இல்லை, கடவுள் எனக்கு நீதிபதியாக இருந்தால் என்னை காப்பாற்ற கடவுளே வருவார். இப்போ எனக்கு கடவுள் நீதிபதி இல்லையா, என் வாழ்க்கையை காப்பாற்றுறதுக்காக எல்லாத்தையும் நான் பிச்சை எடுக்கணுமா? ஐயா என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று, என்னை காப்பாற்று. தானியேலுக்கு இப்படி இழிவான பெயரை இந்த நேபுகாத்நேச்சர் சூட்டுகிறார். அடுத்த பெயர் அனனியா. அனனியா என்றால் யா என்று முடிகிற சொல். யா என்றால் ஆண்டவர். அனன் என்று சொல்லுகிற இந்த எபிரேய சொல்லுக்கு என்ன பொருள்னா கிரேஸ் என்று பொருள். God is so gracious, கடவுள் அருள் நிறைந்தவர் என்பது பொருள். அனனியானா பெயரிலேயே கடவுள் அருள் நிறைந்தவர் என்கிற கெத்தோடு இந்த பேர் இருக்க, அந்த பேரை என்ன மாத்துறாரு சொல்லுங்க? சாதராக்னு மாத்திர. இனிமே உன் பேர் அனனியா கிடையாது, கடவுள்லாம் உனக்கு அருள் கூற மாட்டார். இனிமேல் உன்னுடைய பெயர் சாதராக். சாதராக் என்றால் என்னன்னா, அக் என்பது கல்தியை நாட்டினுடைய அல்லது இந்த நேபுகாத்நேச்சருடைய குலதெய்வத்தின் பெயர். அந்த தெய்வத்தின் பெயரையே அரசனுக்கு சூட்டுவார்கள். அக் என்றால் கடவுள், அரசன் என்று பொருள். அக்குவின் கட்டளைக்கு அடியில் இருன்னு அர்த்தம். ஆண்டவனின் கட்டளைக்கு அல்லது அரசனின் கட்டளைக்கு அடியில் இரு. அடியில் அர்த்தம், அந்த கட்டளையை நான் கையில் சொன்னா நீ என்ன பண்ணணும், அப்படியே வளைஞ்சு கேட்கணும். நான் காலில் சொன்னா நீ கையில் செய்யணும்னு அர்த்தம். அப்படியே அடிபடலாம எதிர்வார்த்தையே கேட்காம, வீடானா வீழணும், எழுந்துக்கிடானா எழுந்துக்கோ, செத்து போடானா செத்துப்போ என்று ஒட்டுமொத்தமாக அரசனின் கட்டளைக்கு அடியில் இருந்தால் பிழைத்துக் கொள்வாய். எனக்கு ஆண்டவர் அருள்